அருள்மிகு பகவத் விநாயகர் ஆலயம், பகவத் விநாயகர் ஆலயம் மடத்து தெரு. இவர் காசிக்கு வீசம் அதிகம் காட்டிய பகவத் விநாயகர்னு சொல்லுவார். இந்த பகவத் விநாயகர் காசிக்கு வீசம் அதிகம் காட்டினார்னு சொல்கிறாரோ அதுக்கான ஒரு பரிபூர்ணமான ஒரு விளக்கங்கள் இருக்குது. அந்த கதை இதில் கோயிலே பிரகாரத்தில் அருமையாக சித்திரம் வரைஞ்சிருக்கா. அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது மன்னர்கள் காலத்தில் அண்ணாஜிராவ்னு ஒரு மந்திரி, பிரதான மந்திரியாக இருந்தார். அவர் அவரோட ஏற்பாட்டில் இந்த கோயில் கட்டியிருந்தார் கோணப்படுகையில். இவர் பகவத் ரிஷின்னு ஒரு ரிஷி, அவர் தான் இருந்திருந்தார். இவர் தான் சிவாச்சாரியார். அப்படி இருக்கும்போது இது பகவத் விநாயகரோட பெருமை. பகவத் விநாயகர் காசிக்கு வீசம் அதிகம் காட்டியவர்னு எப்படின்னா, வேதாரண்யத்தில் ஸ்ரீ பகவர்னு மகரிஷி தன் சீடருடன் வசித்து வந்தார். வேதாரண்யத்தில் பகவர்ங்கிறவர் மகரிஷி தன் சீடரோடு படித்து வந்தார். இப்படி இருக்கும்போது ஸ்ரீ பகவரின் தாயார் தான் காலமான பிறகு தன்னுடைய அஸ்தி எந்த நதியில் மலராக மாறுகிறதோ அந்த நதியில் கரைக்குமாறு வேண்டிக்கிறார். அவள் தாயார் பகவத் மகரிஷியோட தாயார் உடம்பு முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது தான் காலமான பிறகு தன் அஸ்தியை எந்த நதியில் மலராக மாறுறதோ அதில் கரைக்கணும் அப்படின்னு பகவத்தை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார். அவர் பகவத்தும் பையன் சரின்னு சொல்கிறார். இப்படி இருக்கும்போது ஸ்ரீ பகவர் என்ன பண்ணுறார், தன் தாயாரின் இறந்துடுறா. அந்த அஸ்தியை எடுத்துட்டு தீர்த்த யாத்திரை புறப்படுறார். தாயார் சொன்னபடி ஒவ்வொரு ஊராக அப்படியே போயிட்டுருக்கார். அவர் சிஷ்யனை தூக்கிட்டு வர்றார். திருக்குழந்தை காவேரி படித்துறையில் குருநாதருக்கு தெரியாமல் பகவரின் சிஷ்யர் இந்த பொட்டியை திறந்து பார்க்குறார். குருநாதர் ஸ்நானம் பண்ண போகும்போது இவர் தெரியாமல் பகவர் பண்ணும்போது இவர் சிஷ்யர் திறந்து பார்க்குறார். திறந்து பார்த்தான்னா அது என்ன பண்ணிருக்காரு, பூவாக இருந்திருக்கு. காசியிலே தான் காசியில் தான் ஹஸ்தி மலராக மாறும் என்று எண்ணிய பகவர் காசியிலே மலராததை கண்டு அடித்தார். இது இங்கே கும்பகோணத்தில் மலராக போயிடுறது. சிஷ்யர் பார்த்துட்டு டப்புன்னு பயந்துன்னு மூடி வச்சிடுறார் அந்த பொட்டியை, ஹஸ்தியை. உடனே காசியிலே ஹஸ்தி மலராக மாறும் என்று எண்ணிய பகவர் காசியில் மலராததை கண்டு அப்போது சீடர் குருநாதரிடம் நடந்தது கொண்டார். காசியில் போய் பார்க்குற ஹஸ்தியாகவே இருக்குது, மலராக மாறல. அப்போ குருநாதர் பயந்துட்டே சொல்கிறார், நான் திறந்து பார்த்தேன், கும்பகோணத்தில் காவேரி கரையில் வச்சபோது அந்த ஹஸ்தி மலராக மாறி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படியான்ட்டு உடனே திருப்பி மறுபடியும் மீண்டும் பகவர் குழந்தை அடைந்து காவிரி ஆற்றில் ஹஸ்தியை கரைத்து மகிழ்ச்சி அடைகிறார். இங்கே காவேரியில் கொண்டு வச்சோன்னா மலராக இப்போ போயிடுறது. அப்பேற்பட்ட பகவத் மகரிஷி இது இந்த குடந்தை சேத்திரம் காசிக்கு வீசம் அதிகம் காட்டி அருளிய மரத்தடி விநாயகரை தன் சீடர்கள் வழிபடவே அன்று முதல் இது பகவத் விநாயகர் என்று பெயர் வரலாறு ஆயிற்று. அதனால் பகவத் விநாயகர் கோயில் இந்த பேர் ஆயிற்று. ஒரு காசிக்கு வீசம் அதிகம் காட்டியாருன்னா காசியில் மலராத அந்த அஸ்தி கும்பகோணம் காவேரி கரையில் தஞ்சை மன்னர் சகாஜி காலத்தில் அவருடைய தலைமை அமைச்சராக இருந்த அண்ணாஜிராவ் பண்டிதர் நினைவாக பண்டிதர் நிர்வாகத்தில் மந்திரியாக இருந்தபோது கோணப்படுகை தொண்டைமான் என்பவரால் 1692 திருப்பணி நடந்தது. ஸ்ரீ பகவத் விநாயகர் ஆலய அஷ்டமந்தல மகா கும்பாபிஷேகம் 11/9/2006 இந்து சமயத்தில் நடைபெற்றது. சித்தி புத்தி விநாயகர் இது இந்த பகவத் விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதில் ஒரு கல்வெட்டு போட்டிருக்கா பாருங்க. ஆலய முகப்பில் உள்ள சிலையில் 1692ஆம் ஆண்டு வெட்டப்பட்ட கல்வெட்டின் பிரதி சாலிவாகன சகாப்தம் 1614 ஆங்கில புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி கிபி 4/9/1692ஆம் ஆண்டு தஞ்சை மராட்டி 2ஆம் மன்னர் சகாஜி காலத்தில் தலைமை அமைச்சராக மகாபிரதாரி அண்ணாஜிராவ் பண்டிதர் நிர்வாகத்தின் போது கோணப்படுகை தொண்டைமான் என்பவர் கும்பகோணம் சாத்தான் கோயில் தென்வாய்க்கால் வடக்கே கோயில் திருப்பணி நித்திய பூஜைக்கு செய்து மானியம் விடப்பட்டார். மானியம் சந்திர சூரியன் உள்ளவரை நடைபெற வேண்டும். இதற்கு யாரேனும் தீங்கு செய்தால் அவர்களுக்கு கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவம் வரும்னு சொல்லியிருக்கா. தமிழ் பல்கலைக்கழகத்தில் எழுத்தப்பட்ட ஒரு
கல்வெட்டு கல்வெட்டு பிரதி 31/1/1994 இதை பதிச்சிருக்கா. இப்படி இந்த அப்பேற்பட்ட பகவத் விநாயகர் காசிக்கு வீசம் காட்டினார்னா இங்கே அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பகவத் விநாயகரை நம்மெல்லாமும் இந்த வேலையில் பிரார்த்தித்து கொண்டு அவருடைய பேரருளுக்கு பாத்திரமாக வேண்டிக் கொள்கிறேன். பகவத் விநாயகா சரணம் சரணம் சரணம். இதுதான் காசிக்கு வீசம் அதிகம் காட்டிய பகவத் விநாயகர்னு அவ்வளோ அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பகவத் விநாயகர். அவருடைய பேரருளுக்கு நம்மெல்லாம் வணங்கி மகிழ்வோம். என்றென்றும் அவர் நமக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் தருவார் என பிரார்த்திப்போம். பகவத் விநாயக மூர்த்தி ஜெய் ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ. அப்புறம் அவர் இந்த கோயில் சுரேஷ் சிவாச்சாரியார் ரொம்ப அற்புதமாக ஒரு இது பூஜை கூட விடாமல் நவராத்திரியில் இந்த 10 நாளும் 9 நாளும் ரொம்ப சிறப்பாக அலங்காரங்கள்லாம் பண்ணி ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு பெருமை சேர்க்கிறாருன்னா அது இயல்பாக பகவான் அந்த பகவத் விநாயகர் கொடுத்ததோட ஒரு பேரருள். அப்பேற்பட்ட அருமையான சிவாச்சாரியார் இன்னும் மேலும் மேலும் கொண்டு வளர்ந்து பகவத் விநாயகர் புகழ் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுது. இங்கே வந்து சாதாரணமாக சுற்றின்னு இருந்தவாள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்கா. இன்னும் வரலாறு இங்கே இளைஞர் பஜனை சமாஜத்திலே 30 நாளும் இங்கே தான் பஜனை ஆரம்பிப்போம், பஜனை முடிப்போம். ரொம்ப அற்புதமாக ஓடி. நன்றி. தேங்க்யூ. பகவத் விநாயகரோட அது நன்றி.